கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், a gift from God என்று வேதம் கூறுகிறது. நமக்கு பிள்ளைகள் இருப்பார்களே என்றால் அவர்கள் கர்த்தரால் நமக்கு அருளப்பட்டவர்கள். விசுவாசத்தினாலே நம்முடைய பிள்ளைகளை நாம் வளர்க்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அதற்கு ஒரு சிறந்த உதாரணத்தை தான் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். மோசே பிறந்தபோது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். மோசேயினுடைய பெற்றோர் யார்? இதுவரைக்கும் இந்த விசுவாச வீரர்கள் பட்டியலில் வந்த பெயர்களெல்லாம் நாம் நன்றாக அறிந்த பெயர்கள். ஆனால் முதல் முறை நாம் அதிகமாக அறியப்படாத 2 நபர்கள் மோசேயின் தாய் தகப்பன். அவர்கள் யார் என்று யாத்ராகமம் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே வேதம் குறிப்பிட்டிருக்கிறது. மோசேயின் தகப்பன் பெயர் அம்ராம், அவனுடைய தாயின் பெயர் யோகேபத். யாத்ராகமம் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் மட்டும்தான் இவர்களை குறித்து நம்ம பார்க்கிறோம். வேதத்தில் அதிகம் அறியப்படாத இவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து பிள்ளைகளை வளர்ப்பதற்கான 3 பாடங்கள். முதல் பாடம் என்னவென்றால், அவர்கள் மோசேயை ஒரு விசேஷ நோக்கத்துடன் படைக்கப்பட்டவனாக பார்த்தார்கள். They saw Moses as a very special child with a very special purpose in the sight of God. எபிரேயர் 11:23 அவர்கள் மோசேயை பார்த்தபோது அழகுள்ள பிள்ளை என்று கண்டார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 7:20 ஸ்தேவான் மோசேயை குறித்து பேசும்பொழுது அவன் மிகுந்த சௌந்தரியமுள்ளவன் என்று அவனை வர்ணிக்கின்றார். இந்த வார்த்தை மொழிபெயர்ப்பதற்கு சற்று கடினமான வார்த்தை. எபிரேய பதத்தில் வெளிப்புறமான தோற்றத்தை மட்டும் அது பேசாமல் கடவுளுடைய பார்வையிலே ஒரு விசேஷமானவனாக அவன் இருக்கக்கூடும் என்று அவன் பெற்றோர் கண்டார்கள் என்பதையும் அந்த வார்த்தைகள் வெளிப்படுத்துகிறது. இப்போ தன்னுடைய மகன் ஒருவேளை கடவுள் ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும் பிள்ளையாக பிறந்திருக்கலாம், இவன் நிச்சயமாக நம்மை விடுவிக்கக்கூடியவனாக இருக்கலாம் என்று தரிசனத்தோடு தங்களுடைய பிள்ளையை அவர்கள் பார்த்தார்கள். அதுதான் நம்ம கற்றுக்கொள்கின்ற முதல் பாடம். நம்முடைய பிள்ளைகளை இப்போ இருக்கிற மாதிரி நம்ம பார்க்கக்கூடாது. அவர்கள் மூலமாக கடவுள் என்ன செய்யக்கூடும், அவர்கள் மூலமாக கடவுள் என்ன நிறைவேற்றக்கூடும் என்ற தரிசனத்தோடு நம்முடைய பிள்ளைகளை நாம் வளர்க்க வேண்டும். இரண்டாவதாக, விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜாவின் கட்டளைக்கு எதிராக தங்களுடைய உயிரையே பணயம் வைத்து தங்களுடைய மகனை காப்பாற்றினர். By faith, they risked their own life to protect their son. பார்வோன் உலகிலேயே சக்தி வாய்ந்த ஒரு ராஜாவாக திகழ்ந்த காலம் அது. அந்த பார்வோன் யூதருக்கு ஆண் பிள்ளைகள் பிறந்தால் அவர்களை கொன்று போட வேண்டும் என்று கட்டளையிட்டிருந்தான். இந்த மோசேயினுடைய பெற்றோர் மோசேயை கொலை செய்யாமல் விட்டுவிட்டால் அவர்கள் கொல்லப்படுவார்கள். அவர்கள் மோசேயை பார்த்தபோது இவன் தேவனுடைய பார்வையிலே விசேஷமானவனாக இருக்கக்கூடும் என்று கருதினது மட்டுமில்லாமல் நியாயப்பிரமாணம் கொலை செய்யக்கூடாது என்று கூறுகிறது. ஒருவேளை மோசேயினுடைய காலத்திலே நியாயப்பிரமாணம் இன்னும் அருளப்படாமல் இருந்தாலும் கூட ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்திலேயே மனுஷருடைய இரத்தத்தை ஒருவன் சிந்தக்கூடாது, கொலை செய்யக்கூடாது, ஏனென்றால் மனிதன் தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்டவன் என்ற கட்டளை கொடுக்கப்பட்டிருந்தது. இப்போ மோசேயின் பெற்றோர் அவனை பார்த்தபோது அவர்கள் பார்வோனுக்கு பயப்படவில்லை, அவர்கள் கர்த்தருக்கு பயந்தார்கள். கர்த்தர் இவனை கொலை செய்யக்கூடாது என்று கூறியிருக்கிறார். இவன் தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்ட ஒரு மகன், இவனை நாங்கள் கொலை செய்வதில்லை என்று அவர்கள் அவனை காப்பாற்றினார்கள். இரண்டாவது முக்கியமான பாடம், பெற்றோர்களாகிய நாம் இந்த உலக காரியங்களுக்கும் உலக மனிதர்களுக்கும் பயப்படுகிறவர்களாய் இல்லாமல் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாய் நம்முடைய பிள்ளையை வளர்க்க வேண்டும். மூன்றாவதாக அவர்களிடத்தில் நம்ம கற்றுக்கொள்வது என்னென்னா, அவர்கள் பார்வோனுக்கு எதிராக தைரியம் கொண்டவர்களாக இருந்தார்கள். பார்வோனின் கட்டளைக்கு அவங்க என்ன பண்ணல, பயப்படவே இல்லை. They were exercising extraordinary courage in raising their son. தங்களுடைய பிள்ளையை வளர்ப்பதிலே அசாத்தியமான ஒரு தைரியம் கொண்டவர்களாக அவர்கள் இருந்தார்கள். பிறந்த குழந்தைய 3 மாதம் வரைக்கும் யாருக்கும் தெரியாமல் வீட்டில் வளர்க்கிறது சாதாரண ஒரு காரியம் அல்ல. ஆனால் அவர்கள் அதை செய்தார்கள். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய பிள்ளைகளை சீரழிக்கிறதும் அவர்களை சீர்படுத்துவதும் நம்முடைய கரத்தில் இருக்குது. இன்றைக்கி நிறைய பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளுக்காக
தியாகம் செய்ய அவர்கள் ஆயத்தமாக இல்லை. அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அக்கறை கொண்டு அவர்களை தரிசனத்தோடு வளர்ப்பதற்கு ஆயத்தமாக இல்லை. உதாரணமாக, பிள்ளைகளோடு உட்கார்ந்து வேதத்தை வாசித்து அவர்களுக்கு வேதத்தை கற்றுக்கொள்ளும் பெற்றோர் மிக குறைவானவர்களே. பிள்ளைகளோடு ஒன்றாக சேர்ந்து ஜெபித்து அவர்களுக்குள்ளாக விசுவாசத்தை ஊற்றுகிற பெற்றோர் மிகவும் குறைந்தவர்களே. இன்றைக்கி எதுக்கு எடுத்தாலும் செல்ஃபோன் இல்லைன்னா ஒரு டேப்லெட், பிள்ளைங்க கையில் செல்ஃபோனை கொடுக்கறது, டிவி பார்க்க விடுறது, பார்க்கில் போய் விளையாடுன்னு சொல்கிறது, ஏதாவது ஒன்று சொல்லி அந்த பிள்ளைகளை நாம் வளர்க்க வேண்டிய பொறுப்பிலிருந்து தட்டி கழிக்க நாம் முயற்சிக்கின்றோம். எனக்கு அன்பானவர்களே, மோசேயினுடைய பெற்றோர் தங்களுடைய மகன் நிச்சயமாக தேவனுடைய திட்டத்தை செயல்படுத்தக்கூடியவன் என்ற ஒரு தரிசனமுடையவர்களாக இருந்தார்கள். தங்களுடைய மகனுக்காக தங்களுடைய உயிரை தியாகம் செய்ய ஆயத்தமாக இருந்தார்கள். தங்களுடைய மகனுக்காக அசாத்தியமான தைரியம் கொண்டவர்களாக இருந்தார்கள். இன்றைக்கு தேவன் உங்களுக்கு ஒரு மகனையோ மகளையோ கொடுத்திருக்கலாம். இல்லை என்றால் 1க்கும் 2க்கும் மேற்பட்ட பிள்ளைகளை கொடுத்திருக்கலாம். அந்த பிள்ளைகள் என்னவாக வேண்டும் என்று நீங்கள் தரிசனம் காண்கிறீர்கள்? அந்த பிள்ளைகள் தேவனுக்காக பயன்பட வேண்டும் என்று எவ்வாறு அவர்களுக்குள்ளாக விசுவாசத்தை ஊட்டி கொண்டிருக்கிறீர்கள்? இந்த அம்ராம், யோகேபெத், மோசேயின் பெற்றோர்கள் மோசேக்கு கொடுத்த பாதுகாப்பும் மோசே கொடுத்த அரவணைப்பும் இஸ்ரவேலுக்கும் கிறிஸ்தவத்திற்கும் தன்னிகரற்ற ஒரு தலைவனை கொடுத்தது. அந்த மோசே இன்றும் நம்மோடு பேசுகிறான். அதற்கு காரணம், அவனை பெற்றெடுத்து விசுவாசத்தினால் அவன் உயிரை பாதுகாத்த அவனது பெற்றோர். நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? சிந்தித்து பார்ப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக.